நேத்து தான் என் பொண்ணு இறந்து போனா. நேத்து புதைச்ச பாடி இன்னைக்கு காணோம் சார். என்னம்மா பேசுகிற? செத்து போன டெட் பாடியை காணுமா? உண்மையை சொல்லுமா, இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிருமா? உண்மையை சொல்கிறே இல்லையா? ஆமா உண்மையா தான் சார் காணோம். சார் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரிம்மா, கேஸை எழுதி கொடுத்துட்டு போ, நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். சார் சீக்கிரம் வாங்க சார், வெளியே பாருங்கள் சார், எரிஞ்சு போன காலை எவனோ ஒருத்த கீழே போட்டு போயிருக்கான் சார். என்னையா சொல்கிற? நம்ம ஸ்டேஷன் வாசல் முன்னாடியா போட்டிருக்கானுவோ? என்னது டெட் பாடியோட காலா? சரி வா போய் பார்க்கலாம். என்னையா இப்படி வெட்டி போட்டு வச்சுருக்கானுங்க? மேலே இடத்துலேருந்து ஒரே ப்ரெஷர் வரப்போகுது. சரி, அந்த ஸ்கெட்சு போடுவான்ல, க்ரைம் ரிலேட்டட் ஸ்டோரிலாம் எழுதுவான்ல, அவனை சீக்கிரம் என்னை வந்து பார்க்க சொல்லு. எப்பா மாலிக்கு ஸ்டேஷன் வரையும் வர முடியுமாப்பா? இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்றாப்ல. வா மாலிக்கு. இவன் பேரு மாலிக். எல்லா காவல்துறை கிரைம் பிரான்ச்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரைம் த்ரில்லர் எக்ஸ்பர்ட்டை வச்சிருப்பாங்க. உருவம் எந்த அளவுக்கு குலைஞ்சாலும் அதை கரெக்டா வரைக்கூடிய ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். காவல்துறையால முடிக்க முடியாத பல கேஸை ஈஸியா முடிச்சு கொடுத்தவன். இங்கே பாரு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்னங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க மாலிக்கு. பார்த்தேன் சார். காலை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கான் சார், அதுவும் எரிச்சு. கில்லர் நமக்கு ஏதோ சொல்ல வரான்னு தோணுது சார். அதுவும் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என்னையா சொல்கிற? இப்போதான் என் ஸ்டேஷன் முன்னாடி காலை வெட்டி போட்டு போனாங்க. என்னது கை கிடக்குதா? சரி இரியா, வரேன். என்னையா என் ஸ்டேஷனில் இப்போ தான் காலை வெட்டி போட்டு போனானுங்க. கோயம்பேடு டவுனுக்குள்ளே 4 ஸ்டேஷனில் கையை வெட்டி போட்டு போனானுங்க. இப்போ உன் ஸ்டேஷன்லையுமா? சரி இரியா, வரேன், வந்து பார்ப்போம் எல்லாத்தையும். என்ன மச்சான், கை கால் பாடி மட்டும் இருக்குது, தலை இல்லாம கேஸ ஃபைல் பண்ண முடியுமாடா? பாத்துரு மச்சான். அந்த பாடியோட தலை இல்லாட்டாலும் அந்த பாடியோட டிஎன்ஏ வச்சு நம்ம ஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சார். விக்டிமோட பாடி வந்துட்டு உடம்பு தனி, கை தனி, கால் தனியாக இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அப்புறம் தான் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் மாலிக்கு, இப்போ நமக்கு உடம்பு, கை, கால் மட்டும் கிடைச்சிருக்கு, தலை மட்டும் கிடைக்கல. என்னவா இருக்கும்? நீ என்ன நினைக்கிற? இதை மட்டும் கொஞ்சம் சொல்லு. அப்புறம் நீயும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இரு. இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆகிறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் சேஃபாக இரு, இல்லைனா கூட கேஸை விட்டு விலகிரு. சார், அந்த 3 பாடிலையும் காமனா உள்ளது அந்த மாஸ்க் சார். அந்த மாஸ்க்ல ஏதோ இருக்கு சார். கில்லர் ஏஜென்ட்ஸ்ல நமக்கு ஏதோ தகவல் தெரிவிக்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா கண்டுபிடிக்க சார். நான் நினைச்ச மாதிரியே கரெக்ட் சார். 3 பாடியும் வேற ஆட்களது சார். கை வேற ஆட்களது, கால் வேற ஆட்களது, பாடி வேற ஆட்களது சார். கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2 வாரம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. மேல இடத்துலேருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது. கை ஒரு ஆளுது, கால் ஒரு ஆளுது, உடம்பு ஒரு ஆளுது. சார், தலை ஒண்ணு கிடைச்சிருக்கு சார். மாலிக்கு, இப்போ தலையும் கிடச்சிருக்கு மாலிக்கு. எரிஞ்ச தலை கிடச்சிருக்கு. முன்னாடி கை, கால், உடம்புன்னு எரிச்சு போட்டு போயிருந்தானுங்கல்ல, அது மாதிரி இப்போ தலையும் கிடச்சிருக்கு மாலிக்கு. நீ எங்கே இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா, வந்து பார்த்துட்டு போ. சார், இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்புறம் அதே பேப்பர் கீழே இன்னொரு பேப்பர் இருக்கு சார். இந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார், அந்த மாஸ்கோட மீனிங் உயிரற்ற உடல். நமக்கு கிடைச்ச பாடி கார்ட்டூன் பாக்ஸில் தான் சார். அதில் இருக்கிற பார்கோடை வச்சு இது எங்கேருந்து வந்துச்சு, யார் வாங்கினது அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் நான்
ஜெஸ்ஸி வீட்டுக்கு போனேன் சார். அங்கே தான் சார் இந்த பேப்பர் கிடச்சிச்சு. வெல்டன் மாலிக், நீ என்னை கண்டுபிடிச்சிடுவேன்னு தெரியும். என் பேரு ஜெசி. நான் ஒரு சிங்கிள் மதர். எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அவ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு நான் தான் உயிர், எனக்கு அவள் தான் உயிர். அம்மா, என்னோட பர்த்டே வருது இல்லைம்மா, அதுக்கு கிஃப்டாக எனக்கு அந்த சைக்கிளை வாங்கி தாங்கம்மா. கண்டிப்பாக உன் பர்த்டேக்கு வாங்கி தரேன். அன்றைக்கு ஒரு நாள் என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வர்றப்போ ஆக்சிடெண்ட் ஆயிட்டா. அதனால தான் நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் அவளை கூட்டிகிட்டு போக சொன்னேன். நான் அங்கே போகிறதுக்குள்ளேயே என் பொண்ணு உயிர் போயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்க்க போனேன். அப்போ தான் தெரியும் டாக்டரோட பையனுக்கும் மார்ச்சுரி வார்டனுக்கும் நிக்ரோஃபிலியா என்ற நோய் இருக்குங்க. நிக்ரோஃபிலியான்னா இறந்த உடலோட உடலுறவு கொள்றது. என் பொண்ணையும் அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. அம்மா, உனக்கு பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, எந்திரிம்மா. அப்பதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த டாக்டரோட மகனையும் அந்த மார்ச்சுரி வார்டனையும் இதற்கு உடந்தையாக இருந்த அந்த டாக்டரையும் டாக்டரோட பொண்டாட்டியையும் கொன்று போடணுமெண்டு கால் தனிய கை தனிய தலை தனிய வெட்டி போட்டு இந்த உலகத்துக்கு காட்டணுமெண்டு நான் அவங்கள தேடி போய்க்க தான் பார்த்தேன். மோச்சரியில் இருந்த உடம்பு காணாம புதைச்சி வச்சிருந்த உடம்பு கூட எடுத்து வச்சு உடலுறவு கொண்டிருந்தானுங்க. இந்த மாதிரி இறந்த உடலோட உடலுறவு வைக்கிற இந்த மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாரையும் கொன்னு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். என் பொண்ணு இல்லாத உலகத்துல எனக்கு வாழ விருப்பம் இல்லை. ஐயா, இவ்வளோ நடந்திருக்கு. சரி, கேஸை முடிச்சுக்குவோம். ஏட்டையா இங்கே வாயா, இந்த பாடியை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட பாடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லு. மா, உன் பொண்ணோட டெட் பாடியெல்லாம் கிடச்சிருச்சுமா, ஸ்டேஷன் வரையும் வா. இறந்தவர்களின் உடல் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வெறும் பிணம், சவம், உயிரில்லாத உடல். ஆனால் அந்த உடலை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பெற்றோருக்கு அது குழந்தைதான். அந்த உடல் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எப்படி வந்ததோ அதுபோலவே இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் புனிதமாகவே அனுப்பி வைக்க வேண்டும். உடலின் புனிதத்தை கெடுக்க நினைக்கும் மனிதாபிமானமற்ற சிலருக்கு இரக்கம் காட்டாமல் கொடூர தண்டனையை வழங்க வேண்டும். அதற்கான சட்டங்கள் பிறப்பிக்கப்பட வேண்டும்.
வணக்கம்.